அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கானது. மாற்ற முடியாத தலையெழுத்தினை மாற்றித்தரக்கூடிய விஷயம் என்ன? எது நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும்? எது தோல்வியை கொடுக்கும்? கடன் பிரச்சனையை கொடுக்கும்? எது எந்த விஷயத்தில் பிரச்சனையாக முடியும்? அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, மீண்டு வருவது? மாற்ற முடியாத தலையெழுத்து எது? அதை மாற்றக்கூடிய ஆயுத எழுத்து எது? அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, தடுக்கி விழுந்த இடத்துல தங்கம் கிடைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை செல்லுகின்ற இடமெல்லாம் சீரும் சிறப்போடு பேரும் புகழோடு பணமும் காசும் கிடைக்க யோகம் இருக்கா? அதுக்கு என்ன செய்யணும்? அதே போல் உங்களுக்கு எந்த விதத்தில் எங்கே பிரச்சனை வரும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடலாம். மகர ராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில் எந்த விதத்தில் பெரிய அடி, பெரிய கஷ்டம், பெரிய கடன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா வீடு மாற்றுற விஷயத்தில், சொத்து பங்கீடு பிரச்சனை மற்றும் மாமியார் வீட்டு வழி பிரச்சனை, வீட்டு செலவு அதாவது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுறது, பயணங்களால் தேவையில்லாத பணச்செலவு, இதிலெல்லாம் உங்களுக்கு செலவு வரும், மிகப்பெரிய நஷ்டம் வரும், பெரிய பொருள் இழப்பு போன்ற விஷயத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அதே போல் சகோதர சகோதரி விஷயத்திலும் பெரிய அளவு நஷ்டம் ஏற்படுறதுக்கு, பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சிற்றின்ப சுகம் என்று சொல்லக்கூடிய இந்த தாம்பத்திய வாழ்க்கையிலே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு போகலாம். மேலும் குழந்தைகள் விஷயத்தில் பெரிய பாதிப்பு, பெரிய மன ரீதியான பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் மாற்ற முடியாத தலையெழுத்தாக இருக்குது உங்களுக்கு. வண்டி வாகனம் இதில் விபத்து ஏற்பட, இதன் மூலமாக பிரச்சனைகள், செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரியான தலையெழுத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஆயுத எழுத்து என்ன? எதை செய்தால் இது மாறும்? இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்பவுமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு மிகப்பெரிய நல்லது அல்லது பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது நடக்கும். உங்கள் வாழ்க்கை துணை வழியில் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. திருமண வாழ்க்கைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய படிப்பு யோகம், பண யோகம், உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய யோகம், இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். சொந்த வீடு அமைகிறது, வெளிநாட்டு யோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுங்க. இதன் மூலம் கடன் பிரச்சனை குறையும். கண்டிப்பாக கடன் குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கைக்கு முன்பு கடன் பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு கடன் பிரச்சனை தீருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் அல்லது நண்பர்களுடைய உதவி அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய ஆதரவு இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம், வேறு ஊர் மாறியதன் காரணமாக அல்லது அங்கே போய் செட்டில் ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. பிறந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு தஞ்சம் புகுந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், வர்ற வாய்ப்புகளை, உங்களுடைய நட்பு வட்டாரத்தை, பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்திக்கிறது. உறவுகள் இல்லாமல் தனிமரமாக நிற்கக்கூடாதுங்க. இது மகர ராசிக்கு எப்பவுமே செட்டில் ஆகாது. அது பாதகத்தை தான் தரும். அடுத்ததாக குரு வழிபாடு, இது உங்களுக்கு அதிகமான நன்மையை தருங்க. மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற கயிறு கையில் அணிகிறது, இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் ஆலங்குடி சென்று குரு பகவானை வருஷத்துக்கு ஒரு முறையாவது தரிசனம் செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க. அதே போல் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். அது அதிக நன்மையை தரும். உடல் ரீதியாக சிறு தங்கமாவது அணிங்க, அது மிகவும் நல்லது. திருமண வாழ்க்கைங்கிறது மகர ராசிக்கு எதிர்பாராத விதமாக, அதாவது காதல் திருமணமாக அல்லது திடீர் திருமணமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் திருப்தி அமையாதவங்க, திருப்தி கிடைக்காதவங்க, நீங்கள்
செய்யக்கூடிய விஷயம்னு இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் திருப்தி தராத அமைப்பு கூட இருக்கலாம். திருமணங்கிறதே சில சமயம் எதிர்பாராத ஒரு அமைப்பாக நடக்குங்க. அதாவது உறவுகளையோ அல்லது மற்றவங்களுக்கு முன்னாடியோ நடக்காம தனித்திருந்து நடப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி திருமண வாழ்க்கை சரியாக அமையலைனாலும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குரு, அது ஆன்மீக குருவாக இருக்கலாம் அல்லது கல்வி கற்றுத்தந்த குருவாக இருக்கலாம், அவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க. அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகள் இனிப்பு வாங்கி கொடுங்க. அதே போல பறவைகளுக்கு பழங்களை உணவாக அழியுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வேறு விதமாக மாறுங்க. தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றிக்க முடியும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.